லாஸ்ட் சீசனுக்கு ஒரு ஆரியமாலா அப்படின்னா இந்த சீசனுக்கு ஒரு பிசிபெல்லா பாத்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஹவுஸ்மேட்ஸுமே சரி எக்காரணத்தை கொண்டு வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வாங்கிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. என்னாச்சு அப்படி என்ன அந்த பிசிபெல்லா பாத்துல இருக்கு அப்படின்றத டீடைலா பின்னாடி பார்ப்போம். இப்ப நேத்து எபிசோட்ல ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸே சூஸ் பண்ணி சொல்லணும். அது எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா யாரு கையில இப்போதைக்கு ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதுக்கு தேர்வான நபர்கள். அண்ட் ரூல்ஸ் படி விளையாடுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். அதை கேட்ட உடனே புரிஞ்சு போச்சு நம்ம மக்களுக்கு. அடச்சை நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தெளிவா யாரு சிறப்பானாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி விட்டாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. அதையும் மீறி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்தா சனிக்கிழமை ஒருத்தர் வந்து நொய் நொய்னு கேள்வி கேட்பாரு, பேசவும் விட மாட்டாரு. அதுக்கு பெஸ்ட் இவர் சொன்ன மாதிரியே கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனதாக அதிகபட்சமா சொன்ன பெயர் மஞ்சரி அவர்கள். சோ அவங்களுக்கு தான் அடுத்த வாரத்தோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிச்சு. பட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா கேள்வியும் பிக் பாஸே கேட்டு பதிலையும் சொல்லி தொலைறேன் நானே, அப்பயாவது ஒழுங்கா எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பட் அவங்களுக்கு அடுத்தபடியா தர்ஷிகாவும் ஹையஸ்ட் ஓட்டு தான். ஆனா ஒரே ஒரு ஓட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க மஞ்சரி. ஒரு சின்ன ஃபீலிங் பரவாயில்ல. அப்புறம் மஞ்சரி தர்ஷிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே கேங்கா இருக்காங்க, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படின்னு. அந்த டைம் பார்த்து நம்ம முத்து அப்படி கிராஸ் ஆவ இவனும் அப்படிதான் இருக்கான், நான் நெகட்டிவா இருக்கேன் அப்படின்றதுனால என்கிட்ட பேசுறதே கம்மி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கண்ணை தண்ணி வச்சுண்டா. அதுக்கப்புறம் முத்து வந்து சி அழாத நாய் நாய் போடா, 2 நாளா நீ என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா, அடச்சி பைத்தியக்கார நாய, இதுக்கெல்லாம் அழுவ அழக்கூடாது, நீ அழுற, நீ சொல்ற ரீசன்லாம் எதுவும் கிடையாது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், இவனுங்கெல்லாம் சொல்றதுனால நான் உன்கிட்ட பேசாம இருந்துருவேனா, சாச்சனா கிட்ட கூட தான் நான் பேசல, அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்கு. பட் ஒரு விஷயம் மஞ்சரி, நமக்குள்ள எதுவும் அஃபெக்ட் ஆக கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்க மஞ்சரி. இப்போ உன் கூடவே சுத்திட்டு போய் நாமினேட் பண்றப்போ நான் உன்னை ஒன்னும் நாமினேட் பண்ணாதன்னு சொல்லவே இல்லை, நான் சொன்ன நான் உன்னை நாமினேட் பண்ண போறேன்னு, நீ பண்ணாலே எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. இங்க பாரு மஞ்சு, இந்த கோவா கேங் மாதிரி கூடவே சுத்திட்டு பேருக்குன்னா உன் கூட இருக்க முடியாது முத்து. இந்த வீட்டுக்குள்ளேயே நான் பேசுறது 2-3 பேர் தான், அவங்களும் இப்படி பண்ணா எப்படிரா, சரி சாரி சரிங்க மஞ்சு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் லைட்டா சிரிப்பு வந்துச்சு. அடுத்தபடியாக மார்னிங் ஆக்டிவிட்டி. இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த 2 பீஸுங்களோட நான் பேசிட்டே இருப்பேன், தொடர்புல இருப்பேன், ஆனா இந்த 2 பீஸுங்கள்ட்ட தொடர்புல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற 2 பீஸை சொல்லுங்கப்பா அப்படின்னு உன்னை பத்த வச்சு விட்டாரு பிக் பாஸ். அதுல நம்ம விஷாலு என் பேர் தான் சொல்ல போறான் அப்படின்னு ஆர்வமா இருந்தாரு, கண்ணமா விட்டுக்காரு. ஆனா கட்சியில அஞ்சிதான் தர்ஷிகான்ட்டாரு. தாங்குமா அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ள வலி இருந்தாலும் வெளியே சிரிச்சு சமாளிச்சா. அப்படி உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? அண்ட் எந்த 2 பேர் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னா மஞ்சரி மேம் அண்ட் பவித்ரா. இதுல மஞ்சரி மேம் பாக்குறப்போ எனக்கு ஸ்ட்ரிக்டான சொந்தக்காரங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அண்ட் பவித்ராவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் நன்றி வணக்கம்ட்டு போயிருவோம் தவிர்த்து எங்களுக்குள்ள ஒன்னும் பெருசா இருந்தது இல்ல அப்படின்னு சொன்னா. அப்படி இவங்க பேரை மஞ்சரி அப்படின்றத மாத்தி மஞ்சரி மேம்னே வச்சுட்டாங்க இவங்க. ஏன்னா இவங்க மட்டும் கிடையாது, பின்னாடி வந்த நிறைய பீஸுங்க இவங்க பேரை மஞ்சரி மேம் அப்படின்னு சொல்லி தான் தொடர்புல இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அதுல முக்கியமா சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அந்த பீஸுக்கு பேச தெரியலன்றதுக்கு இதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மஞ்சரி மேமோட ஏன் தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு சம்டைம்ஸ் எங்க அம்மா மாதிரி இருக்காங்கன்றாங்க. ஏன்னா அவங்க தான் எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துட்டே இருப்பாங்களாமா. என்னதான் உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கலனாலும் பிடிக்காத ஒரு பர்சனோட கம்பேர் பண்ணீங்க பாத்தீங்களா, யூ ஆர் தி பெஸ்ட் டாட்டர் இன் திஸ் வேர்ல்ட். அம்மான்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா உனக்கு? அதுக்கப்புறம் எனக்கு இந்த ராணவியும் பிடிக்காது, he is so annoying, அதனால அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு மூஞ்சி மேல சொல்றேன்ற பேர்ல மூஞ்சில ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுத்து சொன்னாங்க. உங்க மூஞ்ச காமிச்சு பயம் பூர்த்தி 300 குழந்தைங்க சோறு ஊட்டலாம். அடுத்து அன்சி என்ன சொன்னாங்க, என் லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டரோட ஒரு நாள் கூட என்னால் டிராவல் பண்ண முடியாது, அதுதான் இந்த மஞ்சரி. ஏன்னா அவங்க ஃபுல் நெகட்டிவா இருக்காங்க. இன்னொன்னு முத்துக்குமரன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சமீபத்தில் அவர் பண்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஜெஃப் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி மேல தன்னோட பாசம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அவங்க ட்ரீம் லெவலுக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அது என்னன்னே தெரியல, இந்த டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்குதே, அப்படி என்னதான் வசியம் மருந்து வச்சிருக்கானோ. அண்ட் இன்னொருத்தங்க ஆனந்தி அப்படின்னு சொன்னாங்களா. சோ பின்னாடியே வந்த ஆனந்தியும் லாஸ்ட் வீக் அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல அஞ்சிதாவை ட்ரிகர் பண்றேன்னு சொல்லி பண்ணதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கண் கலங்கிருச்சு அப்படின்னு கண்ணை தண்ணி வச்சுண்டா. சோ அஞ்சிதா ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் லைட்டா கண்ட்ரோல் ஆச்சு. சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அடுத்து வந்த முத்து, நான் வெளியே போனாலும் தொடர்புல இருக்கிற 2வது பர்சன் தீபக் அண்ணே, ஏன்னா அவர் ஒரு அண்ணன் மெட்டீரியல் அப்படின்னு 2வதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் யார சொல்ல போறாரோ நான் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா மஞ்சரி அப்படின்ட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே அவளை நெகட்டிவா பாக்குறீங்க, ஆனா இன்னொருத்தருக்காக போராடின இன்னொருத்தரோட வெற்றியை பார்த்து பெருமை அடைஞ்ச மஞ்சரியை நான் பார்த்திருக்கேன் வெளியில ஒரு ஷோ மூலியமா. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு அழுக வருமா வராதா? ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பீஸும் அடிக்கிறப்போ ஒரு பீஸ் மட்டும் தன்னை பத்தி பாசிட்டிவா பேசுறப்போ அது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி கண் கலங்க தான் செய்யும். அதுல மஞ்சரி
மட்டும் என்ன விதிவிலக்கா? சோ குபு குபுன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு கண்ணுல இருந்து. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். பட் யாரு என்ன வேணா அவங்கள பத்தி சொல்லிட்டோம். நான் அவங்க பேர் சொல்றதுனால என்னையும் நெகட்டிவா தான் பாப்பாங்கன்றதை தாண்டி எப்படி வேணா பாத்துக்குங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி மஞ்சரி பேர் சொன்னாரு பாத்தீங்களா? இதுதான் நட்பு. ஒரு பொண்ணு தோள்ல கை போடுறவ ஃப்ரெண்ட் இல்ல, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா தோள் குடுக்கறவன் தான் ஃப்ரெண்ட், அவன் கொடுப்பான். அடுத்து வந்த கண்ணம்மா வீட்டுக்காரரு எனக்கு யாரோட தொடர்பு இருக்கும் அப்படின்னா ஒன்னு ரஞ்சித்தனே, இன்னொன்னு கண்டிப்பா விஷால். ஏன்னா அவனுக்கு நான் தேவைப்படுவேன்றாரு. என்னது இது ஒரு மார்க்கமா போகுதே, சரியில்லையே அப்படின்னு பார்த்தா அவர் என்ன மீன் பண்ணாரு தெரியுமா? இவங்க ரெண்டு பேருமே தம் பார்ட்னர்ஸ், அதெல்லாம் தாண்டி சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் பார்ட்னர்ஸ் கூட. அதை தான் மீன் பண்ணி அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு. பட் அதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு ஈர்க்கமான ஒரு ஃபேஸ் இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மத்தவங்க யாரு வருவாங்கன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் நிப்பேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி புடிச்சு ஒரு முஸ்தபாவை போட்டு விட்டாங்க. அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி 4 பேரை சூஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அதன்படி ரஞ்சித் அண்ணே, தீபக் அண்ணே, பவித்ரா மற்றும் மஞ்சரி இவங்க 4 பேர் தான் சூஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த 4 பேர் தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கு போட்டி போட தேர்வான நபர்கள். இப்ப 2 வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். இதுல நிறைய பேரை சொன்னாங்க. அதுல முக்கியமா நம்ம சௌந்தர்யா சொன்னது ராணவ். அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு பேர் தான். பட் அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே இருடி உன்னை எப்படி காண்டேத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா அப்படின்னு ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை உனக்கே ரிட்டர்ன் கொடுக்குறேன் இரு அப்படின்னு இவங்க சொல்ல ஒரு சில ரியாக்ஷனா கொடுத்துட்டு இருக்காரு. வீட்ல இருந்து ஒருத்தங்க லெட்டர் போட்டு அனுப்புறாங்க. டாஸ்க்ன்ற பேர்ல அந்த லெட்டரை போய் கிழிக்கிறான் அப்படின்னு சொல்றப்ப டிங்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா? இப்படி எல்லாம் பண்ணாதடா டேய், நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ சொல்லாத. டெவிலா இருக்கிறப்போ என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன், உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு மூக்க வச்சு விட்டாரு. கர்றா பண்றா செய்யுங்கடா அப்படின்ட்டு உங்க வீட்லயே உனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுக்க, நீ இந்த மாதிரி பண்ணிருப்பியா? சோ நீ பண்ணது ஒரு கீழ்த்தரமான பிஹேவியர், உன்னால மட்டும் தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுனால உன்னை வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இதையும் கொடுக்குறேன். இந்த வேர்ஸ்ட் வர்ற எல்லா கேட்டகரியும் உனக்கு தான் வரும் அப்படின்னு என்ன கடுப்புல பேசினாலும் ராணுவ கொடுத்த ரியாக்ஷன்லாம் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு? சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன் மாதிரியே இருந்துச்சு. என்னைய அடிக்கிற இரு அப்படின்னு நம்ம ராணுவ வந்து மத்த நேரத்துல டெவிலா இருப்பாங்க, ஆனா டாஸ்க்ல டெவிலா இருக்கணும்னு சொல்றப்போ நான் டெவிலா இருக்க மாட்டேன், நான் ஏஞ்சலா இருப்பேன் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரியான காரணத்துக்காகவே இவளை ஃபர்ஸ்ட் குத்துறேன் வர்ஸ்ட் அப்படின்ற பேர்ல. இதான் ராணோ பாத்துக்குங்க, அவன் ரியல் ஃபேஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னு இந்த பீஸை பத்தி சொல்லிட்டே இருந்தாங்களா? சோ இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திருச்சு. பட் சௌந்தர்யா இந்த பீஸ் அடிக்கி இந்த பீஸ் ரிட்டர்ன் கொடுத்தது ரொம்ப கம்மி தான். இதை தான் நம்ம தீபக் அண்ணனும் போய் ஜாக்லின் தனியா சொல்லிட்டு இருந்தாரு. ஏமா அவ்வளவு பேசி அந்த பொண்ணு அதுக்கு லைட்டா தான் ஒரு கவுண்டர் கொடுத்தான் இந்த பையன், அதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, அதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கூட சுத்துற செவ்வாழை ஜாக்குக்கே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாரையும் இரிட்டேட் பண்ற சௌந்தர்யாவையே ஒரே ஆளா நின்னு எப்படி இரிட்டேட் பண்ணாரு பாத்தீங்களா நம்ம ராணவு? அதுலயும் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு பாருங்க, மூளையில உட்கார்ந்தா மட்டும் பத்தாது மண்டையில மூளை வேணும் அப்படின்ட்டாரு. அப்ப கண்டிப்பா சைலண்டா சைட்ல உட்கார்ந்துட்டு இருந்த சாச்சனா நினைச்சிருப்பாங்க, நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் பேசுறானே புண்ணியவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லா சைலண்டா இருந்த நம்ம சாச்சனா வந்து எனக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது, யாரோட பேண்ட் சட்டையை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க்ல எப்படி பண்ணா ட்ரிகர் ஆவாங்க அப்படின்றதுனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு லைட்டா வன்மத்தை தெளிச்சு விட்டு மறுபடியும் சைலண்ட் மோடுக்கே போயிட்டாங்க சாச்சு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அடுத்து வந்த ஜெஃப், என்னதான் நாங்க 4 பேரும் ஒண்ணா இருந்தாலும் டாஸ்க் வைஸ் சௌந்தர்யாவும் ஜாக்கும் ஒண்ணும் பண்ணல, அதனால இவங்க 2 பேரையும் வஸ்டா சொல்றேன். பட் இப்படி சொல்றதுனால நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா கிடையாது, நாங்க 4 பேர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே பொங்கல் பானையில இருந்து பொங்கும் பாத்தீங்களா பொங்கல், அந்த மாதிரி பொங்கி ஆக்ரோஷமா கை தட்டுறாங்க. இது வல்லவா நட்பு. ஆனா கண்டிப்பா இத பத்தி வீக்கெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கு, அதுக்காக வெயிட்டிங். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சோ சௌந்தர்யா அண்ட் ஜாக் தான் இந்த வீக்கோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சூஸ் ஆயிருந்தாங்க. அதுக்கு பிக் பாஸ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? நான் கொடுக்கும் உணவை தான் சாப்பிட வேண்டும், அடுத்த அறிவிப்பு வரும் வரை அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த உணவையும் சாப்பிட கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. சரி ஏதோ ஸ்பெஷலா கொடுக்க போறாரு போல இருக்கு, பரவாயில்ல அதையும் ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா வந்தது என்னவோ பிசிபெல்லாபாத். ஆஹா பாக்குறதுக்கு இப்படி எம்மியா இருக்கே, சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு எடுத்து வாயில வச்சா உச்சக்கட்ட காரம், கடுகளவு கூட உப்பு இல்லை. சோ மூஞ்சி அஷ்ட கோணத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. உலகத்திலே ரிஸ்க் இல்ல தொழில் தான் இதுக்கு வந்து இதுலயே எவ்வளவு ரிஸ்கா? அதுலயும் நம்ம சௌந்தர்யா உப்பு போட மறந்துட்டாங்க போல இருக்கு, உப்பு இருந்தா கொஞ்சம் எடுத்துன்னு வா அப்படின்றாங்க. நம்ம ஜாக்கு ஆம்லேட் கொஞ்சம் போட்டு எடுத்து வர முடியுமா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் தான் ஒரு லெட்டர் வருது, வீட்ல இருந்து எந்த பொருளையும் தரக்கூடாது, இதுக்கு கேப்டன் தான் பொறுப்பு அப்படின்னு. பட் அதை வாங்கிட்டு நம்ம சௌந்தர்யாவும் சொல்றாங்க, ஏ ஜாக்கு நான் கூட உப்பு இல்லாம சாப்பிட்டுருவேன் நீ அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா சொன்னாங்க. ஆனா கட்சியில பார்த்தா ஜாக்கு கூட ஆல்மோஸ்ட் பாதி காலி
காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த பீஸ் 4 வாய் கூட சாப்பிடாம தட்டிலேயே கோலம் போட்டுட்டு இருக்குது. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னாச்சு, என்னால இது சாப்பிட முடியாது, நான் பட்னியா கிடந்து செத்தாலும் சாவறேன், தண்ணி குடிச்ச கூட உயிர் வாழ்றேன், ஆனா எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் சிங்க் பக்கத்திலே வச்சுட்டு வந்துட்டாங்க. இதுல வேற உப்பு இல்லாம நான் கூட சாப்பிட்டுருவேன், நீ எப்படி சாப்பிட போறேன்னு. அடுத்து வந்த சத்யா ராணுவ பத்தி பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாரு. இல்ல கதறிட்டு இருந்தாரு. அண்ணா இந்த வீக் நடந்துச்சுல ஒரு டாஸ்க், அதுல என்ன பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டானே. என்னையே என் வாயில என்ன தெரியுமா சொல்ல வச்சான், உனக்கெல்லாம் சூடு சோறன இல்ல, உப்பு போட்டு தானே திங்கிற, நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கிற இப்படின்னு கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு கண்ணா பின்னான்னு பேச விட்டானே. ஒரு மாதிரி தூக்கமே வரல அன்னைக்கு நைட் எனக்கு. அது கூட பரவாயில்லன்னு கேமரா முன்னாடி நிக்க வச்சுட்டு நான் வேஸ்ட் உப்பு சாப்பாடு சாப்பிடாதவன் லாய்க்கிடாதவன் சொல்ல வச்சிட்டானே அப்படின்னு அவர் என்னதான் சீரியஸா பேசினாலும் நமக்கு குபின்னு சிரிப்பு வந்துச்சு. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? அந்த பீஸா இமேஜ் எல்லாத்தையும் பயங்கரமா பிளான் பண்ணி வச்சு செஞ்சு விட்டுருக்குது. இது கொஞ்சம் முன்னாடி தான் சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ எப்ப பார்த்தாலும் அவன் என் பேரையே சொல்றான் ப்ரோ, அவனை சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காகவே சொல்றான், அவனுக்கு சுய புத்தியே கிடையாது இப்படின்லாம் புலம்பிட்டு இருக்காங்க ரஞ்சித் அண்ணன் கிட்ட. அதுக்கு நம்ம அண்ணனும் அவன் கிறுக்கமா அப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க, அந்த பீஸா கிறுக்கு? நோ பாஷ். ஃபர்ஸ்ட் டெவிலா இருந்தாங்கல்ல, அவங்க இன்னும் 2 நாளைக்கு டெவிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வீட்டுல இருக்கிற மொத்த பீஸையும் கிறுக்காக்கி விட்டுருப்பாரு. ஏஞ்சலா இருக்கிறப்பவே இந்த பீஸ் டெவில காண்டேத்தி விட்டுச்சு. அப்ப டெவிலா கண்டினியூவா இருந்திருந்தா யாருக்கு இருக்குன்னு கிளைமேக்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பிசிபேலா பாத் அங்க வைக்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 பீஸுங்களும் என்ன தெரியுமா கேட்டுச்சு, கேப்டன் ஒருவேளை எங்களுக்கு இது போதும், இதுக்கு மேல வேணாம், அதனால வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே உப்பு போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுப்பீங்களான்னு கேளுங்க கேப்டன் அப்படின்னு சௌந்தர்யாவும், கேப்டன் என்னால இப்போதைக்கு சாப்பிட முடியல, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுமா அப்படின்னு ஜாக்லினும் கேட்டாங்களா. இது அப்படியே எடுத்துட்டு வந்து கேமரா முன்னாடி சொல்லிட்டு, பிக் பாஸ் இதுதான் உங்களோட கேள்வி, இதுக்கு பதில தயவு செஞ்சு டீடைலா லெட்டர்ல டைப் பண்ணி தெளிவா அனுப்பிச்சு விட்டுருங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டே இருக்குதுங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஊர்ல இருக்க கடைசிரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்களா? ஆக்சுவலி ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த 4 பேர்ல ஒருத்தரா இருந்தாலும் பொறுப்புன்னு வந்துச்சுன்னா பருப்பு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்காருப்பா. ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. நெக்ஸ்ட் இந்த 2 பேரும் கிரீன் கலர்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொமான்டிக்கா கிச்சன்ல நின்னுக்கிட்டு ரவா லட்டு இருக்குல்ல, ரவா லட்டு நெய் முந்திரி எல்லாம் போட்டு கம கம கமன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷால் போட, அக்கா உருட்ட, இத பார்த்த ஜெஃப்ரி காலையில தான் வார்ன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அங்க பாத்துட்டு இருக்கிறப்போ தீபக் அண்ணன் டீ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தர்ஷிகா மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே கிச்சன் டீம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும் தோ பண்ணிட்டேன், தோ முடிச்சிட்டேன், கிச்சன் டீம் ஒத்துக்கிட்டா பண்ணலாம் அப்படின்லாம் சமாளிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஜெஃப்ரி முடியாது, நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், கிச்சன் டீம் தான் பண்ணணும். பவித்ரா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, கிச்சன் டீம்ல இருந்துகிட்டு எதுக்கு அவங்கள எல்லாம் பண்ண விடுறீங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் மிரட்டி இருந்தார். இப்ப பார்த்தா இங்க வந்து தர்ஷிகா உருட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, நம்மளே வாலண்டியரா போய் நம்மளோட போட்டோல இருந்து ஒன்னு தூக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களே விட்டு போட்டோல இருந்து ஒரு பீஸ் எடுக்க சொன்னாரு. ஆனா எல்லா பீஸும் மாறி மாறி அன்பை பொழியறாங்க. ஜெஃப்ரி நீ ஒன்னும் தப்பு பண்ணலடா, அந்த தப்பு எல்லாமே தர்ஷிகா தான் பண்ணா, அவளுக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீயே எடுத்துக்கிற அப்படின்னு பாச மழை கொடை புடிச்சாலும் ஓட்ட போட்டு வந்து மண்டையில அடிக்குது. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அதுக்கு ஜெஃப்ரி என்ன சொன்னாரு, நானும் ஒரு டைம் 2 டைம்லாம் இல்ல, காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அப்ப என் பேச்சுக்கு மதிப்பு இல்ல அப்படின்றப்போ இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி தானே நீங்க பாக்குறீங்க. என்ன இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்சில எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எதுவுமே அதை மீறி பண்ண மாட்டீங்க, அப்ப நான்லாம் உங்களுக்கு இலக்காரம்ல அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு மறுபடியும் பாசமடைய போயிஞ்சாங்களா. அப்படியே இந்த கேப்ல நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒண்ணு போட்டாங்க, டேய் இதுக்கு நீ காரணம் இல்ல, தோ அசிஸ்டன்ட் கேப்டன் இருக்கேன், அதுதான் பாத்துருக்கணும். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், அது வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த பைப்புலயே கோத்து விட்டாங்க. ஒன்னும் பெருசா யாரும் ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தனியா போய் ஏண்டா இந்த கேப்டன் அசிஸ்டன்ட் ஒண்ணுமே பண்ணலையடா அப்படின்னு தனியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இங்க நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. மனுஷனா இருந்தா சூடு சொரணை வெக்கம் ஆனா எல்லாமே இருக்கணும்யா. பட் அந்த பைபிள்ல என்ன தெரியுமா சொல்லிச்சு, இதுல எந்த ஒரு தப்பும் ஜெஃப்ரி மேல கிடையவே கிடையாது, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. என்னதான் ஜெஃப்ரிக்கு சாச்சனா மேல நல்ல அபிப்பிராயம் இல்லைனாலும் சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி மேல ஒரு சின்ன கண்ணு இருக்கு அப்படின்லாம் தப்பா நினைச்சிட போறீங்க. இது அணுகுண்டுனா அது நாட்டு வெடி, உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு, டைமுக்காக காத்துட்டு இருக்குதுங்க ரெண்டும். அப்படி இருக்கிறப்போ சைட்ல சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிட் எல்லாம் போடுறது பெருசா ஒரு சேஞ்சும் கொண்டு வர மாட்டேங்குது. பாவம்பா, எத்தனை இடத்துல தான் நம்ம சௌந்தர்யா அசிங்கப்படுவாங்க, அவங்க நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற,
நெக்ஸ்ட் தர்ஷிகா தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களா, அவங்கள போய் பக்கத்துல உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே உம்முன்னு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கே புரிஞ்சு போச்சு இந்த லைட் ஆன் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை தட்டி விடுவோம் அப்படின்னு விஷால் அமுச்சு விட, இன்னொரு இடத்துல போய் தனியா எழுதிட்டு இருக்கிறப்போ விஷால் போய் கட்டி பிடிச்சி சிரிங்க ஜாங்கிரி ஜாங்கிரியா அப்படின்னு அதுவும் சிரிச்சு சைட்ல கட்டி பிடிச்சாங்களா. பாத்தியா சைட்ல கட்டி பிடிக்கிற பாத்தியா, இதான் நான் சொன்னேன் அப்படின்னவும் நேரா கட்டி பிடிச்சி அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாட்டு பாடிட்டு ரொமான்டிக்கா பருத்தி வீரன் பிரியாமணி கார்த்தி மாதிரியே போஸ் கொடுத்து நின்னுட்டு இருந்தாங்க. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க். இந்த டாஸ்கின் பெயர் தண்ணியில கண்டம். அதுல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஒரு வாட்டர் கேன்ல ஏகப்பட்ட ஓட்டைய போட்டு ஒரு கட்டையை வச்சு மூடிருந்தாங்க. அதுல மாறி மாறி அடிச்சுக்கிட்டே கட்டையெல்லாம் புடுங்கி விட்டு பசர் அடிக்க போறதுக்கு முன்னாடி யாரோட டேங்க்ல நிறைய தண்ணி இருக்குதோ அவங்க தான் வின்னர் அண்ட் அடுத்த வாரத்தோட கேப்டன். டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சா. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தீபக் போய் மஞ்சரி இதை புடுங்கி விட்டாரா, அவங்க இவரோட புடுங்கினாங்களா. தீபக் போய் பவித்ரா அதை புடுங்கினாரா. பட் நம்ம ரஞ்சித் அண்ணனோட மட்டும் புடுங்கல. சாமி நீ ஆடு சாமி, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஹைஃபை கொடுப்பாருன்னு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ்ல போய் எல்லாத்தையும் புடுங்கி விட்டாரு. ஐயோ புடுங்கிருச்சே. இப்போ எல்லா கட்டையும் புடுங்கிச்சு. எல்லாரும் விரல வச்சு தான் அடைக்கணும். ஆனா கை விரலை மட்டும் வச்சு அடைக்காம கால் விரல், கைமுட்டி, நாக்கு, மூக்கு, மண்டை எல்லாத்தையும் அண்டை கொடுத்து கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு இருந்தாங்க. அடைக்க போறேன். இது வேலைக்காகாது, இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம மஞ்சரி தன்னோட விட்டுட்டு தீபக்கோட போய் பிடிச்சாங்களா. எந்தியா பிடிக்கிற இப்ப பாரு அப்படின்னு ஓடி வந்து ஒரு கிக்கு விட்டாரு பாருங்க. மஞ்சரியோட மொத்தமும் சாச்சிக்கிச்சியே. இப்ப ரஞ்சித் அண்ணனா பவித்ராவா அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கிறப்போ மஞ்சரி பவித்ராவை காப்பாத்துறாங்க. தீபக் ரஞ்சித்தோட காப்பாத்துறாரு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு, காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல பவித்ராவை கீழே அதை தள்ளி விட்டாங்க. அந்த டைம் பார்த்து அப்படின்னு பசர் அடிச்சிச்சு. சோ நம்ம ரஞ்சித் அண்ணன் தான் கேப்டன் ஆஃப் த ஹவுஸ் அடுத்த வாரத்துக்கு. இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. ஆனா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் அண்ணனின் பெயர் கட்டாயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த கேப்டன்சி லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எல்லாம் முடிஞ்சி. ஆல்மோஸ்ட் எபிசோடே முடிய போகுது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் சாப்பிடக்கூடாதே. சௌந்தர்யாவும் ஜாக்கும் நைட் என்ன வரப்போகுது அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. வந்துச்சு பாருங்க ஒரு டிஷ். அது என்ன தெரியுமா, அதே உப்பு சப்பு இல்லாத பிசிபெல்லா பாத். அதை பார்த்த உடனே நம்ம ஜாக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. இன்னுமே உப்பு போடலன்னா இனிமே சொர்ண வரலையான்னு அர்த்தம். பசிக்குதுன்னு சொன்னாயே. எனக்கு பசிக்கல, வயிற்று சாப்பாடை வாயில வச்சுக்கிட்டு சிவாஜியில கூட அப்படி நடிக்க முடியாதடா, எங்களை விட்டுறா. போடா போடா போடா. இந்த சோறு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சௌந்தர்யா அழுதுட்டு இருந்தாங்க. கேட்டா அப்பாவை நினைச்சு அழுதேன் அப்படின்றாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் சோத்துக்காக தான் அழுதுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் அதே சோத்தாலேயே அடிச்சா பாவம் அந்த குழந்தை எவ்வளவு தாங்கும். சோ மறுபடியும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கட்சி வரைக்கும் அதை சாப்பிடவே இல்லை, அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்களா. சோ நம்ம பசங்களாம் உப்பு போட்டு நெய் சோறு மாதிரி உருட்டி பெரட்டி ஆளுக்கு ஒரு கை வச்சு ஜாமுன்னு சாப்பிட்டாங்க. அண்ட் எபிசோட் முடிய போறதுக்கு முன்னாடி இந்த ராணுவ டார்கெட் பண்ணி கோவா கேங் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஷால் என்ன பண்ணாரு, ராணுவ மேலதான் தப்பு, அவன் அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு அவன் முன்னாடி சொல்ற மாதிரி சொல்லி வெளியே கூப்பிட்டு போய், டேய் இவன் பங்கமா அவங்கள்ட்ட மாட்டிட்டு இருந்தான், செம்ம குத்து வாங்கிட்டு இருந்தான், நான் தான் இவன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சுத்தி இருக்கிற பீஸுங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்குதுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, என்டையர் வீடுமே இந்த கோவா கேங்கை எப்படா அடிச்சு காலி பண்ணலான்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. சரி, நாளைக்கு ஒரு வேளை டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க யார் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் பிசிபெல்லா பாத் எபிசோட். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.